இன்றைக்கு நம்ம வீட்ல சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி டபராவை அடுப்புல வைக்கிறோம். டபரா நல்லா சூடானதும் 400 கிராம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலக்குறோம். அப்புறம் 200 மில்லி எண்ணெய் ஊற்றுறோம். வெங்காயத்தை முதல்ல சேர்த்தாலும் எண்ணெயை அப்புறம் சேர்த்தாலும் சமைப்பதில் பெரிய மாற்றம் எதுவும் இல்ல. இந்த பிரியாணி செய்ய 1 கிலோ அரிசியும் 1 கிலோ சிக்கனும் எடுத்திருக்கோம். சிக்கனை நல்லா கழுவி தண்ணீர் இல்லாமல் நல்லா வடிக்க வச்சிருக்கோம். வெங்காயம் லைட்டா பொன்னிறம் வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அதுக்கு பிறகு கொத்தமல்லி ஒரு 4 ஒரு பங்கை சேர்க்கிறோம். கொத்தமல்லியில தண்ணி ஒன்று இருக்கும். அதனால் சின்ன சின்ன சத்தம் வரலாம். கவனமா இருங்க. இத சுமார் 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு அப்புறம் புதினா ஒரு 4 ஒரு பங்கை சேர்த்து நல்லா கலக்குறோம். இப்போ 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் சேர்க்கிறோம். அதுக்கு பிறகு 100 கிராம் அரைத்த இஞ்சி மற்றும் 50 கிராம் பூண்டு சேர்க்கிறோம். அடுத்ததாக ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 பொடிச்ச ஏலக்காய் சேர்த்து நல்லா கலக்குறோம். இந்த நேரத்துல 1 கிலோ பாஸ்மதி அரிசியை 2 தடவை கழுவி 3வது தண்ணீரில் ஊற வைக்கிறோம். பச்சை வாசனை போகும் வரை நல்லா கலக்கிட்டே இருங்க. இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி, உலகத்துல எத்தனை விதமான பிரியாணி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு கேள்வி, பிரியாணிக்கு அந்த செம வாசனை வர எந்த ஒரு விஷயம் முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. 5 நிமிஷம் கழிச்சு 200 கிராம் தக்காளி சேர்க்கிறோம். தக்காளி வெந்ததும் சின்ன சின்னதா மசியும். அதனால் தக்காளி அதிகமா இருக்கிற மாதிரி தோன்றும். அதை நல்லா கலக்குறோம். இந்த நேரத்துல 200 மில்லி தயிரும் 2 ஸ்பூன் உப்பும் சேர்க்கிறோம். மன்னிக்கணும், இந்த ஸ்டெப்பை வீடியோல காட்ட முடியல. அரிசி வேக வைக்க தனியா ஒரு குண்டா எடுத்து அடுப்பில் வைக்கிறோம். அதுல 3 லிட்டர் தண்ணீர் மற்றும் 2 மேசை கரண்டி உப்பு சேர்த்து நன்றா கொதிக்க விடுகிறோம். இப்ப 2 அரை மேசை கரண்டி சிவப்பு மிளகாய் தூள் சேர்க்கிறோம். அதுக்கு பிறகு 800 மில்லி தண்ணீர் ஊத்துறோம். இதெல்லாம நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் 1 கிலோ சிக்கனை அதுல சேர்க்கிறோம். முக்கியமான குறிப்பு, இந்த நேரத்துல அரிசி வேக வைக்கிற தனியா வச்சிருக்கிற குண்டா சிம்ல இருக்கணும். இந்த நேரத்துல அரிசியை குண்டாவுல சேர்க்கிறோம் மற்றும் ஃப்ளேமை ஹைல வைக்கிறோம். அரிசி சுமார் 60% வேக வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி தண்ணீர் இல்லாமல் நன்றாக வடிக்க வைக்கிறோம். அரிசி வேகிய தண்ணீரை வீணாக்காதீங்க. அதை தனியா ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கோங்க. இப்போ டப்ராவை மூடி ஃப்ளேமை ஹைல வைக்கிறோம். சில நிமிஷம் கழிச்சு டப்ராவின் ஓரத்துல எங்கேயோ ஒரு பக்கம் ஆவி வர ஆரம்பிக்கும். அப்போ உடனே ஃப்ளேமை சிம்ல வைக்கிறோம். இப்போ வடிச்சு வச்சிருக்கிற அரிசியை டபராவுல சேர்க்கிறோம். மேலே சின்னதா பரப்பி விடுறோம்.
இந்த நேரத்துல டபராவுல இருக்கிற தண்ணீரும் அரிசியும் ஒரே லெவல்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா தனியா வச்சிருக்கிற தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லெவலுக்கு கொண்டு வருங்க. இப்போ டபராவை மூடி ஃப்ளேமை ஹைல வைக்கிறோம். தனியா வச்சிருக்கிற அரிசி தண்ணீரை டபரா மூடியின் மேலே வைக்கிறோம். 2 அல்லது 3 நிமிஷம் கழிச்சு டபராவின் ஓரத்துல எங்கேயோ ஒரு பக்கம் ஆவி வர ஆரம்பிக்கும். அப்போ ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு 15 முதல் 18 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்றோம். 15 minutes later. வாங்க இப்போ டபராவை திறந்து பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க எல்லாரும் இப்போ டம் உடைக்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது.